Hello all, this is Shravani. So 12th chemistry rapid revision la already we have completed two chapters. One is chapter 13 and then chapter 11. ரெண்டுமே ரொம்ப important ஆன ரெண்டு chapters. So அந்த videos நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா மறக்காம இந்த வீடியோ உடைய descriptionல இருக்கு போயிட்டு check out பண்ணிடுங்க. ஓகேவா? So public exam important question, must do questions-உம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் and public exam உடைய weightage and question paper analysis-உம் நம்ம discuss பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா மறக்காம போயிட்டு பாத்துருங்க. So இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் பார்க்க போறோம் which is chapter 6. so last minuteல படிக்க ஆரம்பிச்சு கூட நம்ம சூப்பரா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் தான் வந்து solid state. அவ்வளோ ஈஸியான ஒரு சாப்டரை வந்து நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி விட்டு போயிடக்கூடாது இல்லையா? so yes, இந்த பப்ளிக் எக்ஸாம் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு, நம்மளோட கனவு அச்சீவ் ஆக போறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் இல்லையா? ஸோ இதுல நீங்க எதிர்பார்த்த மார்க் வாங்கறதுக்கு இருக்கிற மெயின் தடங்களே என்ன தெரியுமா? நீங்க சொல்லிட்டு இருக்கிற காரணம் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இனிமே என்கிட்ட அது இல்லை இது இல்லை இதனாலதான் மார்க் குறைஞ்சது அதனாலதான் மார்க் குறைஞ்சது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம யாருமே எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ ஒரு குறைகளோ வந்து சொல்லிட்டு இருக்க போறதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம கையில இந்த டைம் இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம், எவ்வளோ எஃபோர்ட் போட போறோம், அதுல மட்டும்தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு சூப்பரான ஒரு மார்க் வாங்குறதுக்கு நம்மளோட எல்லா முயற்சியும் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த முயற்சியில ஏன் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்க தயார் அப்படின்னா இமீடியட்லி கிளிக் த லைக் பட்டன் அண்ட் வெல்கம் டு த செஷன். இந்த ஃபுல் கம்ப்ளீட் 40 minutes செஷன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் இருந்து கவனிக்க போகிறீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மஸ்ட் டூ கொஷின்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அண்ட் திஸ் இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்கிப் த செஷன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ண போகிறீங்க. ஸோ சாப்டர் 6 உடைய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டருடைய வெயிட்டேஜ் 7.6 விச் இஸ் குட் எனஃப். ஓகேவா? ஸோ ஒரு குட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த சாப்டர்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் யூனிட் செல். ஓகே, திஸ் இஸ் 2 mark கொஸ்டின். ஸோ யூனிட் செல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் அ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டல் லாட்டிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய கிறிஸ்டல் லாட்டிஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்கூல் பில்டிங் மாதிரி. ஸோ இது ஸ்கூல் பில்டிங் ஒரு சின்ன கிளாஸ் ரூம்ஸால தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலா சேமா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்து ஒரு யூனிட் செல். புரிஞ்சுதா? இது வந்து ஒரு யூனிட் செல். ஸோ இந்த ஒரு யூனிட் செல் தான் வந்து நமக்கு கண்டினியூஸா வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. தட்ஸ் வை வி கெட் அ கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ அ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட், ஒரு ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட், ஒரு கிறிஸ்டலின் லாட்டிஸ் கிறிஸ்டல் சாலிட் உடைய ஒரு ரிப்பீட்டிங் பேசிக் யூனிட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் அ யூனிட் செல். அந்த ஒரே ஒரு பாக்ஸ், ஒரே ஒரு கியூப் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு கிளாஸ் ரூம், அதுதான் வந்து யூனிட் செல். ஸோ த என்டையர் கிறிஸ்டல் லாட்டிஸ், த என்டையர் ஸ்கூல், த என்டையர் பில்டிங் தான் நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் when we see define covalent solids. so types of solids ல நம்ம நிறைய solids படிச்சோம் இல்லையா? molecular solids, ionic solids, covalent solids. அதுல define covalent solids கேட்டிருக்காங்க with example. so மற்ற solidsம் கேட்கறதுக்கான possibilities இருக்கு, படிக்கலன்னா மறக்காம படிச்சிருங்க. ஓகே, so in covalent solid the constituent atoms are bound together in a 3-dimensional network. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சாலிட் அப்படின்னா அதுல வந்து நமக்கு கான்ஸ்டுவெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கோவேலன்ட் சாலிட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டுவெண்ட் ஆட்டம்ஸ்லாம் வந்து எப்படி நமக்கு பவுண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா ஒரு 3-dimensional ஷேப்ல ஒரு 3D ஸ்ட்ரக்சரா நமக்கு வந்து பவுண்ட் ஆகி இருக்கு. ஸோ இப்போ 2 ஆட்டம் பவுண்ட் ஆகணும்னா ஏதாவது ஒரு பாண்ட் வேணும் இல்லையா? அப்போ என்ன பாண்ட் இங்க இருக்கு அப்படின்னா வெறும் கோவேலன்ட் பாண்ட். ஸோ கோவேலன்ட் சாலிட்ல கோவேலன்ட் பாண்ட், அயானிக் சாலிட்ஸ்ல அயானிக் பாண்ட். ஓகே, ஸோ கோவேலன்ட் சாலிட்ஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு கோவேலன்ட் பாண்டால நமக்கு பவுண்ட் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ கோவேலன்ட் பாண்டால பவுண்ட் ஆகி இருக்கு அண்ட் தென் தே ஹவ் ஃபார்ம்ட் அ 3-dimensional நெட்வொர்க். ஓகே, ஒரு 3D நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன்லாம் சேர்ந்து டைமண்ட் அண்ட் தென் சிலிகான் கார்பைட். ஓகே, ஸோ சிலிகான் கார்பைட் அண்ட் டைமண்ட் வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோவேலன்ட் சாலிட். நெக்ஸ்ட், distinguish between isotropy and anisotropy. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ ஐசோ அப்படின்னாலே வந்து என்னது சேம்,
ஓகே, ஸோ என்ன சேமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், கலர்ஸ் இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், ஓகே, தெரிஞ்சா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு கிறிஸ்டலின் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் நம்ம வந்து படித்தோம் இல்லையா? ஸோ அதில் இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஐசோட்ரோபி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆனைசோட்ரோபின்னு நினைக்கிறீங்களா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். we know that இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து நமக்கு ஆர்டர்லி தான் அரேஞ்ச் ஆகி இருக்கும். அது தெரியும் இல்லையா? கிறிஸ்டலின் சாலிட்ஸில் நம்மளுடைய ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆர்டராக அரேஞ்ச் ஆகி இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இதுதான் நம்மளுடைய சாலிட் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கரெக்டாக இப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கும். அனதர் டைப் ஆஃப் ஆட்டம் நான் வேறு கலரில் வரைஞ்சிக்குவா, அதோ பாருங்கள் இப்படி நமக்கு அரேஞ்ச் ஆகியிருக்கும். திருப்பி த சேம் டைப் ஆஃப் ஆட்டம் நமக்கு இப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ வி நோ தட் கிறிஸ்டலின் சாலிட்ஸில் நமக்கு வந்து ஆர்டர்லி நமக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு அப்படியே ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஆட்டம்ஸ்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும்? நமக்கு ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அமார்ஃபஸ் அண்ட் தென் திஸ் இஸ் கிறிஸ்டலின். ஓகே, ஸோ இப்போ ஐசோட்ரோபி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எந்த ஒரு டைரக்ஷன்லேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணாலும் அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிறிஸ்டலின் சாலிடுக்கு வந்து நான் இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறேன். இதோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஆட்டம்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்படி இந்த டைரக்ஷனில் நான் மெஷர் பண்ணுறேன்னா ரெட் ஆட்டம்ஸ், ப்ளூ ஆட்டம்ஸ் ரெண்டுமே இதில் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து டைரக்ஷன் மாத்திரம் இல்லையா? டைரக்ஷன் மாத்திரப்போ நம்மளுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸும் என்ன ஆகுது? மாறுது. ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஐசோட்ரோபிக் கிடையாது. அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வருவோம். ஸோ எந்த டைரக்ஷன்லேருந்து நான் மெஷர் பண்ணாலும் என்னுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து எனக்கு சேமாக தான் வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனில் நான் பண்ணாலும் ஏபி ஆட்டம்ஸ், அதாவது இந்த ரெட் கலர் ஆட்டம்ஸ், ப்ளூ கலர் ஆட்டம்ஸ் ரெண்டுமே வருது. இந்த டைரக்ஷன்லேருந்து நான் பண்ணாலும் எல்லா ஆட்டம்ஸுமே வருது. ஸோ அமார்ஃபஸ் சாலிட்ஸாக வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்? தே வில் பி ஐசோட்ரோபிக் இன் நேச்சர் அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆனைசோட்ரோபிக்காக இருக்கும். ஸோ நவ் டெல் மீ வாட் இஸ் திஸ் ஐசோட்ரோபி? நம்மளுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே வந்து நமக்கு சேமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகே, ஸோ the identical values of the physical properties will be same in all direction. anisotropy அப்படின்னா நம்ம physical properties வந்து மாறிட்டே இருக்கும். டைரக்ஷன் மாற வேற டைரக்ஷன்ல நம்ம physical properties உடைய வேல்யூஸ் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கிறிஸ்டலின் சாலிட்ஸ், ஏன்னா ஆர்டர்லி அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அண்ட் தென் ஈஸியான ஒரு கொஷினும் கூட. இஃப் த நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக் ஸ்பியர் இஸ் 6, நம்பர் ஆஃப் ஸ்பியர் வந்து கொடுத்துட்டாங்கப்பா 6 அப்படின்னு, அதனால் n அப்படின்னு வச்சுக்கோங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆக்டாஹீட்ரல் வாய்ட் அண்ட் டெட்ராஹீட்ரல் வாய்ட். எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸை வந்து நம்ம n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆக்டாஹீட்ரல் வாய்ட் எப்பயுமே n-ஆக தான் இருக்கும். ஆக்டாஹீட்ரல் வாய்ட் வில் பி ஈக்குவல் டு n. அப்போ n6 நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 6, அப்போ ஆக்டாஹீட்ரல் வாய்டு நமக்கு 6-ஆக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராஹீட்ரல் வாய்ட். ஸோ டெட்ராஹீட்ரல் வாய்ட் வில் பி ட்வைஸ், ஓகே, 2n. டெட்ராஹீட்ரல் வாய்டுடைய ஃபார்முலா என்னது? 2n. ஸோ 2n அப்படின்னா 2 into 6 which is equal to 12. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து கொஷின் கொஞ்சம் மாற்றி தரேன். Say for example, if the number of closed packed spheres is 8 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். Okay, so now you calculate and tell me in the comment immediately right now number of octahedral void எவ்வளோ, tetrahedral void எவ்வளோன்னு சொல்ல போறீங்க. Octahedral void will be equal to n. n எவ்வளவோ அதுதான் வந்து நமக்கு number of octahedral void இருக்கும். Tetrahedral void will be equal to 2n. So 2 times of 8 இருக்கும். டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க. ஓகேவா? எஸ். Next is explain Schottky defect. So imperfections in solids வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஸோ எல்லா டிஃபெக்ட்ஸுமே நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு மேக் ஷூர் யூ ஹாவ் ஸ்டடிட் ஆல் தி டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ
why do solids need defect? So nobody is perfect in this earth இல்லையா? இந்த planet earthல நம்ம யாருமே வந்து perfect இல்லை. ஸோ solids மட்டும் வந்து எப்படி perfectா இருக்கும், அதுலேயும் ஒரு சில டிஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அப்படி ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களோட கண்டக்டிவிட்டி வந்து பெட்டராக இருக்கு அண்ட் நிறையா சூப்பர் டூப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து என்ஹான்ஸ்டாக இருக்காங்க. சரியா? ஸோ what is this Schottky defect? ஒண்ணுமே இல்லப்பா. So Schottky defect வந்து it is missing of equal number of cations and anions from a crystal lattice, so the density decreases and the stoichiometric coefficient will be same. புரியலையா? ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ நமக்கு கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல வந்து பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களையும் வெளில துரத்திடுறாங்க, நீ தானே அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து வெளில துரத்திடுறாங்க. சரியா? ஸோ யூ கோ அவுட் ஆஸ் அ பேர், ரைட் இல்லையா? 2 பேர் பேசிட்டு இருக்கீங்கிறப்போ 2 பேரும் சேர்ந்து பேரா வெளில போயிடுறீங்க கிளாஸை விட்டு. அவ்வளோதான் நம்மளுடைய Schottky defect. ஸோ Schottky defectல ஒரு பாசிட்டிவ் அயான் நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா அது கூட சேர்ந்து அதோடைய நெகட்டிவ் அயானும் சேர்ந்து வெளியில போயிடும். ஓகே, ஸோ பேரா ions will be getting missed. ஸோ இப்போ கிளாஸ்லேருந்து ஒரு 2 பேர் காணும் அப்படின்னா கிளாஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா? அஃப்கோர்ஸ் நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? ஸோ த டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டிஸும் நமக்கு வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ த டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டிஸ் வில் டிக்ரீஸ். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சுமே வந்து இருக்காது. பிகாஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் வந்து வெளில போகிறாங்க இல்லையா? Say for example இந்த crystal latticeல 1:1 ரேஷியோல பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான் இருக்காங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அயான் வெளில போயிடுச்சு, ஒரு நெகட்டிவ் அயான் வெளில போனாலும் நம்மளோட ரேஷியோ அப்படியே தான் இருக்கும். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரியில எந்தவித ஒரு சேஞ்சுமே வந்து இருக்காது. ஸோ இப்போ Schottky defect ஈஸியாக எழுதிடலாமா? என்ன எழுதுவீங்க? மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்அயான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆனியான் ஒரு சோடியம் அயான் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது கூட சேர்ந்து இன்னொரு குளோரின் அயானும் வெளில போயிடும். ஓகே, ஸோ தெர் வில் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். அதனால டென்சிட்டி வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால நமக்கு கிறிஸ்டலுடைய டென்சிட்டி கம்மியாகும் அண்ட் ஆல்சோ அதோடைய ஸ்டாக்கியோமெட்ரியில எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, ஸோ எந்த மாதிரி ஒரு சாலிட்ஸில் வந்து இந்த Schottky defect நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அயானிக் சாலிட்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் அயானிக் சாலிட்ஸில் அப்படின்னா அயானிக் சாலிட்ஸில் நம்ம கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் சேம் சைஸாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேம் தாட் ப்ராசஸ் சேம் பேண்ட்வித் இருந்தால் தான் நமக்கு அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் தோணும் இல்லையா? அதே மாதிரி அயானிக் சாலிட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைஸாக இருக்கிறப்போ தான் they hang out with each other. ஓகே, ஸோ சேம் சைஸாக வந்து இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் NaCl இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த Schottky defect. ஓகே, ஸோ Schottky defect கேட்டால் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் எழுத போறீங்க? மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Frenkel defect. ஓகே, ஸோ Frenkel defect வந்து இதுலேயும் வந்து நமக்கு அயான்ஸ் வந்து மிஸ் ஆகுது, ஆனால் அது வந்து கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டு வெளியில் போகலை. இட் இஸ் ஆக்குபைங் த இன்டர்ஸ்டிஷியல் சைட். அப்படின்னா என்னமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் உங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? செமையாக பசிக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பசிக்குது அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் இல்லை ஆஃப்லைன் கிளாஸில் பெஞ்ச் கடியில் உட்காந்துட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து Frenkel defectல வந்து என்ன நடக்குது அப்படின்னா அயான்ஸ் they are occupying the interstitial site. இப்போ பாருங்களேன், உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க அயான்ஸ், தெரியுதா? அயான் வந்து என்ன பண்ணிருக்கு? உள்ளே போயிட்டு இருக்கிற கேப்ல இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுங்கிறது இருக்கிற கேப், ஓகேவா? இருக்கிற வாய்ட் இருக்கிற எம்டி ஸ்பேஸில் போயிட்டு ஆக்குபை பண்ணுது. ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டுட்டு வெளியில் போகல. Schottky defectல லாட்டிஸை விட்டே வெளில போச்சு, ஆனால் Frenkel defectல லாட்டிஸை விட்டுலாம் வெளில போகல, உள்ளே இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை ஆக்குபை பண்ணுது. ஸோ டிஸ்லொகேஷன் ஆஃப் கேட்டயான் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ் டு த இன்டர்ஸ்டிஷியல் சைட். இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுக்கு டிஸ்லொகேட் ஆகுது, அதோடைய லொக்கேஷனை மாற்றிக்குது. ஓகே, ஸோ அப்போது நம்ம கிறிஸ்டலுடைய டென்சிட்டி கம்மியாகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா? எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது இல்லையா? ஏன்னா கிளாஸை விட்டு நீங்கள் வெளியிலே போகல, கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கீங்க, பெஞ்சு கடியில் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ கிளாஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி சேம் ஒன்லி. ஸோ த டென்சிட்டி வில் நாட் பி அஃபெக்டட். டென்சிட்டி வந்து என்ன ஆகாது, நமக்கு
affect ஆகாது. So shown by ionic solids in which anion and cation differ in size. So சின்னதா இருக்கிற அயான்ஸால தான் பெஞ்ச் கடியில போயிட்டு ஒளிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ சைஸ்ல ஸ்மாலா இருக்கிறதால தான் பெஞ்ச் கடியில போயிட்டு ஒளிஞ்சுக்க முடியும். ஸோ இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுக்கு ஆக்குபை பண்ற அயான்ஸ் வந்து நமக்கு ஸ்மாலர் இன் சைஸா இருக்கும், ப்ரிஃபரபிளி கேட்டயான்ஸா தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் AgBr. AgBr is an example for Frenkel defect. Okay, so Frenkel defectல டென்சிட்டி மாறாது. அடுத்தது, what do you mean by the term coordination number? Neighbors அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? What is the coordination number of atoms in the body centered cubic structure? So the number of nearest neighbors. Okay va? So the nearest neighbors, ஒரு atom எத்தனை atoms கூட பக்கத்துல கான்டாக்ட்ல இருக்கு அப்படிங்கறதா நம்ம coordination number அப்படின்னு வந்து சொல்லுவோம். So that surrounding a particle in a crystal is called the coordination number of the particle. So இப்போ body centered cubicல வந்து நமக்கு coordination number வந்து 8. ஓகேவா? எப்படி இது வந்து 8 அப்படின்னு சொல்றாங்க? ஸோ பாடி சென்டர்ட் கியூபிக்ல நம்மளுடைய அயான் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா சென்டர்ல இருக்கும். அதாவது பாடியுடைய சென்டர்ல பாருங்க, ஒரு கியூப் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸ் உடைய சென்டர்ல இருக்கு. ஸோ இந்த சென்டர்ல இதை சுத்தி எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 ஆட்டம்ஸ் இதை சுத்தி இருக்கு இல்லையா? இது கூட கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து நம்ம coordination number அப்படின்னு சொல்றோம். ஸோ BCC ஸ்ட்ரக்சருக்கு coordination number என்னது? 8. So what do you mean by coordination number? It means the nearest number of atoms. Okay, next, இதுவும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின் தான், ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நம்ம டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ், அயோனிக் சாலிட்ஸ், மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் சாலிட்ஸ், நான் போலார் சாலிட்ஸ் அண்ட் கோவேலன்ட் சாலிட்ஸ், அதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க பாருங்க கைஸ். ஸோ டைமண்ட் வந்து நமக்கு கோவேலன்ட் சாலிட்ஸில் தான் வரும். ஆல்ரெடி நம்ம அந்த கோவேலன்ட் சாலிட்ஸோட எக்ஸாம்பிளில் பார்த்தோம், 3 dimensional நெட்வொர்க்கில் அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ டைமண்ட் இஸ் அ கோவேலன்ட் சாலிட். அண்ட் தென் பிராஸ் வந்து ஒரு மெட்டல் இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ மெட்டாலிக் சாலிட். அதுக்கப்புறம் சோடியம் குளோரைட் வந்து நம்மளுடைய அயானிக் சாலிட்ஸ். ஏன்னா அயான், சோடியம் அயான், குளோரின் அயான்ஸ்லாம் அயான்ஸ். நாப்தலீன் வந்து நம்மளுடைய மாலிகுலர் சாலிட்ஸ். குளுக்கோஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் சாலிட்ஸ் தான், பெரிய பெரிய மாலிகுல். அதுக்கப்புறம் SiO2 இஸ் அ கோவேலன்ட் சாலிட். ஓகே, ஸோ SiO2 அண்ட் தென் டைமண்ட் வந்து நம்மளுடைய கோவேலன்ட் சாலிட். குளுக்கோஸும் நாப்தலினும் வந்து மாலிகுலர் சாலிட்ஸ். அண்ட் பிராஸ் வந்து மெட்டாலிக் சாலிட். அண்ட் சோடியம் குளோரைடு வந்து அயானிக் சாலிட்ஸ். ஓகே, AgBr என்ன சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். AgBr வந்து என்ன சாலிட்? அயோனிக்கா, மெட்டாலிக்கா, கோவேலண்டா, மாலிகுலரா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டோம், விச் இஸ் த எஃப் சென்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த எஃப் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே நேரத்தில் ரொம்ப குழப்பக்கூடியது வரணும், சரியா? ஆனால் ஈஸியாக சொல்கிறேன். ஒரு சோடியம் அட்மாஸ்பியரில், அதாவது சுற்றி சோடியம் வேப்பர் இருக்கு, Na+ வேப்பர், சோடியம் வேப்பர், சோடியம் கேஸ் இருக்கு. ஓகே, அதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா NaCl, சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே, சுற்றி சோடியம் அட்மாஸ்பியர், சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். ஸோ ஹீட் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, when NaCl crystal is heated, Na+ ions, இப்போது அந்த Na இருக்கு இல்லையா, சோடியம், அந்த சோடியம் வந்து நமக்கு எப்படி அயனைஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அந்த சோடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Na+ஆவும் எலக்ட்ரானாவும் அயனைஸ் ஆகுது. ஓகே, ஸோ when you heat it, Na+ஆவும் எலக்ட்ரானாவும் அயனைஸ் ஆகுது. இப்போ நம்மளோட சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இருக்காங்க, சோடியம் குளோரின், சோடியம் குளோரின், Na+Cl-, Na+Cl-, Na+Cl- சொல்லி நம்மளுடைய கிறிஸ்டல் இருக்கா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கேருந்து இந்த Na+ வந்து இந்த கிறிஸ்டல் மேலே வந்து உட்காருது. ஓகே, ஸோ ஜஸ்ட் see here, வந்து ஃப்ரூட்ஸில் வந்து உட்கார்ற மாதிரி நம்மளுடைய Na+ அயான்ஸ் இருக்கு இல்லையா, Na+ அயான்ஸ் வந்து போயிட்டு நம்மளுடைய கிறிஸ்டல் மேலே போயிட்டு NaCl கிறிஸ்டல் மேலே போயிட்டு உட்காருது. இப்போ இந்த புதுசா வந்து இந்த சோடியம் அயானை பார்த்துட்டு உள்ளேருந்து குளோரின் அயான் என்ன பண்ணிடுது, குளோரைட் அயான் இது பக்கத்தில் போயிட்டு உட்காருது. சரியா? எப்படி புதுசா கிளாஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தோடனே பழைய ஃப்ரெண்டை வந்து கழட்டி விட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்டலுக்குள்ளே இருந்த குளோரின் அயான் வெளியில போயிடும், அது கூட போயிட்டு சர்ஃபேஸில் போயிட்டு பேரப் ஆயிடும். இப்போ இந்த குளோரின் அயான் இதை விட்டு போயிடுச்சுன்னா, இப்போ கிளாஸ்ல ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்டு வந்தாலும் உங்க ஃப்ரெண்டு எழுந்து போயிடுறாங்க, அவங்க கூட ஃப்ரெண்டாகும்.
அப்போ உங்கள் ஃப்ரெண்டு எழுந்து போனோன்னா அந்த பிளேஸ் என்னவா இருக்கும்? காலியாக இருக்கும். காலின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேக்கண்ட்டுன்னு சொல்லுவோம். நான் அதை எப்படி மென்ஷன் பண்ணலாமா? வேக்கண்ட்டாக இருக்குது, இதோ காலியாக இருக்குது, எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த காலியாக இருக்கிற இந்த பிளேஸை வந்து யார் ஆக்குபை பண்ணுவாங்க? வேற யாரும் இல்லை, நம்மளுடைய எலக்ட்ரான். புரிஞ்சுதா? திருப்பி பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் எஃப் சென்டர்ஸ். ஓகே, ஸோ சோடியம் வேப்பர் இருக்குது, சோடியம் வேப்பர் இருக்குது. வெயிட் மினிட். எஸ், ஸோ சோடியம் வேப்பரில் நான் வந்து ஹீட் பண்ணுறேன். ஸோ அப்போ சோடியம் வந்து எப்படி எனக்கு அயனைஸ் ஆகுது? Na ப்ளஸ்ஸாகவும் எலக்ட்ரானாகவும் அயனைஸ் ஆகுது. ஸோ அந்த Na ப்ளஸ் வந்து நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ் மேலே வருது, ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டிஸ்க்கு வருது. அப்போது உள்ளே இருக்கிற குளோரின் வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணிடுது? சர்ஃபேஸ்க்கு போயிடுது. இங்கே இருக்கிற குளோரின் வந்து இதோட இடத்த விட்டுட்டு சர்ஃபேஸுக்கு போயிடுது. அப்போது இங்கே ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் யார் ஆக்குபை பண்ணுவாங்க? இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணும். கதை புரிஞ்சுதா? இப்போ எழுதிடலாமா? when a NaCl crystals are heated in presence of sodium vapor. So NaCl crystal நான் sodium vaporல heat பண்றேன். அப்போ Na plus ions are formed and are deposited on the surface of the crystal. இப்போ இங்க ஃபார்ம் ஆகி இருக்கிற இந்த Na plus ion வந்து என்ன பண்ணும்? surface of the crystalல வந்து deposit ஆகும். இப்போ அந்த Na plus பார்த்துட்டு crystalல இருக்கிற chlorine ion போயிட்டு அது கூட இருக்கும் இல்லையா? So chlorine ion diffuse to the surface from the lattice point and combines with Na plus. Okay, so நம்ம lattice point லேந்து வெளியில diffuse ஆகி அந்த sodium ion கூட போயிட்டு இது combine ஆயிடும். இப்போ vacant space create ஆகி இருக்கு இல்லையா? the electron lost by the sodium vapor. இப்போ இந்த electron lost by the sodium vapor வந்து என்ன பண்ணும்? they will be diffusing into the crystal lattice. நம்ம crystal lattice குள்ள diffuse ஆகி இந்த vacant space occupy பண்ணிக்கும். இந்த chlorine ion விட்டு போன vacant space occupy பண்ணும். Okay, so such anionic vacancies which are occupied by unpaired electrons are called as F centers. Okay, so இந்த மாதிரி ஒரு unpaired electrons வந்து அதாவது ஒரு ஆனியானிக் வேக்கன்சி, ஆனியான் விட்டு போன ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸை அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணுறதா நம்ம எஃப் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். கிளியர்? ஸோ சோடியம் வேப்பரில் NaCl கிறிஸ்டல்ஸ் வந்து ஹீட் ஆகுது. ஸோ சோடியம் வந்து Na வந்து Na ப்ளஸ்ஸாகவும் எலக்ட்ரானாகவும் அயனைஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த சோடியம் அயான் Na ப்ளஸ் வந்து நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ் மேலே சர்ஃபேஸில் வந்து இருக்குது. அப்போது அதை பார்த்துட்டு நம்ம கிறிஸ்டல் இருக்கிற குளோரிடயான் டிஃப்யூஸ் ஆகி அது கூட போயிட்டு கம்பைன் ஆயிடுது. Na plus கூட போயிட்டு கம்பைன் ஆயிடுது குளோரைடயான். இப்போ அந்த குளோரைடயான் விட்டு போன ஆனியானிக் வேக்கன்சியை யார் ஆக்குபை பண்றாங்க? நம்மளுடைய எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் எஃப் சென்டர். கிளியர்? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் sketch FCC, அதாவது face centered cubic unit cell, and calculate the number of atoms in it. இந்த calculate the number of atoms வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து கம்பல்சரி கொஷின்ல கிரியேட்டிவா வந்து இது பேஸ்டா வந்து கேட்கலாம். face centered cubicனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கியூப்ல எவ்ரி ஃபேஸஸ் உடைய சென்டர்ஸ்லையும் நமக்கு வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலி யூ நோ தட் எவ்ரி எட்ஜில் எல்லா எட்ஜிலையும் உங்களுக்கு வந்து ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எட்ஜில் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸஸோடைய சென்டர்ஸ்லையும் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா ஃபேஸஸ்லையும். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸுடைய எல்லா ஃபேஸஸோடைய சென்டர்ஸ்லையும் ஒரு கியூபுக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் இருக்கும்? டாப்பில் ஒன்று இருக்கும், பாட்டமில் ஒன்று இருக்கும், 4 சைடில் 4 இருக்கும் இல்லையா? ஸோ 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 ஃபேஸஸில் அப்போது எவ்ரி ஃபேஸஸுடைய சென்டரில் ஒரு ஆட்டம்னா 6 ஆட்டம்ஸ் நம்ம கையில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா NC என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ஸ். ஸோ கார்னர்ஸில் எத்தனை ஆட்டம்ஸ் பாருக்கு? எல்லோ கலரில் போட்டிருக்கோம் பாருங்க, 8 ஆட்டம்ஸ் இருக்கா? ஸோ NC வந்து எவ்வளோ இருக்கும்? நமக்கு 8 இருக்கும். into 1/8. இந்த 1/8 அப்படின்னா என்னது? இட் இஸ் அ கார்னர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் என்னமா? ஒரு ஆட்டம் எத்தனை யூனிட் செல்லால ஷேர் ஆகியிருக்கு, எத்தனை யூனிட் செல்லுக்கு ஷேர் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 8 யூனிட் செல்லுக்கு ஷேர் ஆகியிருக்கும். அதுதான் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ அப்போ அதனால தான் 1/8 அப்படின்னு போடுறோம். இதுவே ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்க்கு 2 ஃபேஸ் கூட தான் கான்டாக்ட் இருக்கும். இது பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு ஒரு யூனிட் செல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம 1/2 அப்படின்னு போடுவோம். NF into 1/2. NF அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த ஃபேஸ். ஓகே,
ஸோ NC எவ்வளோ இருக்கும் 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். அதோடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் 1/8. ஈச் ஆட்டமுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 1/8. ஃபேஸஸில் எவ்வளோ இருக்கும் 6 ஃபேஸஸ் இல்லையா, ஒரு கியூபுக்கு 6 ஃபேஸஸ், அப்போது 6 ஆட்டம்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு ஆட்டம்ஸுமே வந்து ரெண்டு கியூபால் ஷேர் ஆகியிருக்கும். ஸோ இட் இஸ் 1/2. ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 + 3 4. ஓகே, ஸோ FCCயில் நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஓகே, நீங்கள் எனக்கு BCCக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்களா? BCCக்கு கால்குலேட் பண்ணி கேன் யூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். கிளியர்? ஓகேப்பா. நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ்? ஓகே, அயானிக் சாலிட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். தி கேன் ஆஸ்க் ஃபார் மெட்டாலிக் சாலிட்ஸ், கோவேலன்ட் சாலிட்ஸ், எதுக்கு வேணால் கேட்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி குயிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. அயானிக் சாலிட்ஸ் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி மெல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹையர் எனர்ஜி வந்து வேணும். These solids do not conduct electricity. ஸோ பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவ்வளோ இப்போ எலக்ட்ரிசிட்டினாலே மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகுறது தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த சாலிட்ஸால் அவ்வளோ ஈஸியாக வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அயான்ஸ் எல்லாமே அந்த லாட்டிஸ் பொசிஷனில் நல்லா ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. அயான்ஸ் எல்லாமே லாட்டிஸ் பொசிஷனில் நல்லா ஃபிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக அயான்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. அதே மாதிரி they do conduct in molten state. இதுவே நீங்கள் அதை உருக்கிட்டீங்க அப்படின்னா, மெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் மோல்டன் ஸ்டேட். ஸோ மோல்டன் ஸ்டேட்டில் அதால் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியும், ஆனால் சால்ட் ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ண முடியாது. ஆர் எய்தர் மோல்டன் ஸ்டேட்டில் வந்து அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அயான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ தட் இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. They are hard as only strong external force can change their relative position of ions. So இந்த lattice positionல அவங்கலாம் செம்ம ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகி இருப்பாங்க, பயங்கர ஹார்டாக ஃபிக்ஸ் ஆகி இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதோடைய அந்த அயான்ஸுடைய பொசிஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அயான்ஸுடைய பொசிஷனை நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அயானிக் சாலிட்ஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், ஏன்னா அது ஸ்ட்ராங்காக பவுண்ட் ஆகி இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரித்து அதை வந்து மெல்ட்டோ பாயிலோ பண்ணிட முடியாது. சின்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற லாட்டஸ் பாயிண்ட்ஸில் அந்த அயான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்ட் ஆகிருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா they do not that easily conduct electricity. ஆனால் மோல்டன் ஸ்டேட்லேயோ இல்லை டிசால்வ்டு ஸ்டேட்லேயோ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அண்ட் தென் அதில் இருக்கிற அயான்ஸை வந்து நீங்கள் பொசிஷன் மாற்றணும்னா you need a very strong external force to move it. Okay, so next question வந்து பார்த்தீங்க அப்படின்னா you have to differentiate between the crystalline and amorphous solids. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸியான ஒரு கொஷினும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் crystalline solids வந்து நமக்கு லாங் ரேஞ்சாக இருக்கும், ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ லாங் ரேஞ்ச் இருக்கும், ஆர்டர்டாக இருக்கும். ஆனால் amorphous solids வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான், அப்படியே ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஆட்டம்ஸ் அதில் இருக்கிற அயான்ஸ் ஒரு ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அதே தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டராக ப்ராப்பர் ஸ்டடி ஷெடியூல் ஸ்ட்ராட்டஜியோட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் நீங்கள் வந்து படிக்கலாம். இதுவே ஒரு ப்ராப்பராக நீங்கள் படிக்கல, ரேண்டம் சப்ஜெக்ட் ரேண்டம் சாப்டர் எடுத்து அப்படியே என்ன தானே படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் படிக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ கம்மிங் டு த ஷேப். ஸோ லாங் ரேஞ்ச் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னாலே ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட் ஷேப். ஓகே, இப்படி தான் இருக்கும் இதோடைய ஷேப், இதோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் amorphous சாலிட்ஸ்க்கு வந்து இன்டெஃபினட்டாக இருக்கும், ப்ராப்பராக ஒரு ஷேப் இருந்து இருக்காது. அடுத்தது டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைசோட்ரோபிக். ஆனைசோட்ரோபிக்னா என்னது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் அதுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸில் அயான்ஸ் எல்லாமே ஆர்டராக அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் அதுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் வந்து நான் என்னன்னு சொன்னேன், மாறும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஆனால் amorphous சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோட்ரோபிக், அதாவது எந்த டைரக்ஷனில் நீங்கள் மெஷர் பண்ணாலும் அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கும். ஏன்னா எல்லா டைரக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் வில் பி சேம்.
அடுத்தது they are called as true solids. ஸோ டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால கிறிஸ்டலின் சாலிட்ஸை தான் நம்ம ட்ரூ சாலிட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸை ஃபால்ஸ் சாலிட்ஸ், அதான் சூடோ சாலிட்ஸ், பி சைலண்ட். ஸோ சூடோ சாலிட் இல்லைன்னா சூப்பர் கூல்டு லிக்விட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ திஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் 1 marks ஆல்சோ. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல்டு லிக்விட். இப்போ ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து எப்படி இருக்கும், கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக இருக்கும், ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வந்து இன்டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் கமிங் டு த மெல்டிங் பாயிண்ட், கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா ஒரு டெஃபினட் லாக்டஸ் பொசிஷனில் எல்லாமே ப்ராப்பர் அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால we need a very high energy to break the point. So the melting point will be higher for crystalline solids. But நம்மளுடைய அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹீட் பண்ண பண்ண ஸ்லோவாக அப்படியே மெல்ட் ஆகி மவுல்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் அண்ட் தென் டைமண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they have a very proper arrangement, so they are crystalline solids. இதுவே கிளாஸ், பிளாஸ்டிக், ரப்பர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they don't have a very proper arrangement, so they are called as super cooled liquid or pseudo solids, so they come under amorphous solid. ஓகேவா? so these are the difference between crystalline and amorphous solid. okay, so இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். I hope you enjoy the session. கண்டிப்பாக click the like button, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன சாப்டருக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. All the very best guys. I'll be meeting you in another session. Shravani, bye bye.